அதற்கு பிரியமுள்ள சகோதரனே சகோதரியே, தேவனுக்கு அன்பான தாயே தகப்பனே பிள்ளைகளே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே மறுபடியுமாய் ஒரு விசை உங்களை நாங்கள் சந்திக்கும்படியாயும் இதனூடாக தேவனுடைய வார்த்தை வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்படியாயும் தேவன் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காய் கோடி கோடி நன்றிகளை நான் சொல்லுகிறேன். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர். ஆமென். அதனால இப்பொழுதும் கூட இந்த அருமையான வேத தியானத்துக்கென்று தேவன் கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 66, 19, 20. சங்கீதம் 66, 19, 20. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கண்கள் மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வார்த்தையினூட எங்களோடு பேசும். ஆண்டவரே, இந்த அருமையான வசனத்தினூட அதனுடைய தெளிவை எங்களுக்கு ரகசியத்தை தெளிவுபடுத்தும்படி ஆச்சரிக்கிறோம். கேட்பது பேசுவது ஒரு மனுஷன் அல்ல, மனுஷனுடைய சத்தத்தை ஆண்டவரே உடைய சிறுவனிலே அடிமையை மறைத்து என் ஆவியானுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே அசைவாடி ஆண்டவரே எங்களோடு பேசி எங்களை ஆஸ்வதிக்கும்படி ஆச்சரிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை உங்கள் ஒருவருக்கே ராஜா ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். மறுபடியும் அதை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 66, 19, 20. Psalm 66 verses 19 and 20. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். செவி கொடுத்தார், சத்தத்தை கேட்டார். ஆமென், ஆமென். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த என் தேவனுக்கு கோடி கோடி நன்றிகள் ஸ்தோத்திரம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என் ஜெபத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளவில்லை, இந்த கிருபை என்னை விட்டு விலகவில்லை. மலைகள் நிலைகளாலும் பர்வதங்கள் நிகழ்வேர்ந்தால் நிலவேர்ந்தால் ஏசாயா 54:10 படி அவர் கிருபை நம்மை விட்டு விலகார். அதுபோல நம் ஜெபம் அவர் தள்ள மாட்டார், நம் ஜெபத்தை தள்ளிவிட மாட்டார். நம் ஜெபத்தை கேட்பார், நம் ஜெபத்தை கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என் ஜெபத்தை கேட்டார், என் சத்தத்தை கேட்டார், அதற்கு செவி கொடுத்தார், பதில் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. கவலைப்படாமல் இருங்கள், உங்களுடைய ஜெபத்தையும் கேட்பார், உங்களுடைய ஜெபத்துக்கும் செவியை சாய்ப்பார். உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு அந்த ஜெபத்தை தள்ளாமல் கிருபை விட்டு உங்களை விட்டு விலக்காமல் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப இருக்கிறத காட்டிலும் பன்மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஜெபத்தை கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல நீங்களும் சொல்லுகிற காலம் நிச்சயமாய் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆகினாலே ஜெபத்தை அவர் கேட்டார். ஆகினாலே உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் நான் நினைக்க ஜெபத்தை கேட்டிருப்பாரா ஆண்டவர்? நீங்களே நினைக்கலாம், ஜெபத்தை கேட்டிருப்பாரா? ஜெபத்தை தள்ளாமல் இருப்பாரா? அவர் கிருபை நம்மளை விட்டு விலகாமல் இருக்குமா? ஏன்னா மனுஷன் தானே, மனுஷிதானே இருக்கலாம். ஆனாலும் தேவன் ஜெபத்தை கேட்பேன் என்று சொன்னார். அவர் கேட்டார் என்று வாசிக்கிறோம். அவர் தள்ளவில்லை, அவர் கிருபை நம்மளை விட்டு விலகவில்லை. அவர் நம் ஜெபத்துக்கு செவி கொடுத்தார். உங்களுடைய ஜெபத்துக்கும் என்னுடைய ஜெபத்துக்கும் செவி கொடுத்தார், ஜெபத்தை கேட்டார். ஆனால் இங்கு நாம் பார்க்க போற சில காரியம், ஜெபத்தை கேட்பார் இல்லையா? எப்படி அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும்? இந்த ஜெபத்தை அவர் 100% அவர் கேட்க வேண்டும். அது செவியை சாய்க்க வேண்டும். அதற்கு அந்த ஜெபத்தை தள்ளாமல் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் எப்படி ஜெபத்தை அவருடைய மத்தியிலே ஏறெடுப்பது? கொஞ்சம் அதில் கொஞ்சம் வசனங்களை பார்ப்போமானால் சின்ன 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 காரியத்தை சொல்லி இருக்கிறார். அதை சரி செய்து கொண்டோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்துவார். முதலாவதாக அதிலே பார்க்கிறோம், வேதத்திலே கொலேசியர் 4 அதிகாரம் 2 வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 18 வசனம். இந்த ரெண்டை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா கொலேசியர் 4 அதிகாரம் 2 வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 18 வசனம். இப்ப கொலேசியர்ல பார்க்கும்போது 4 அதிகாரம் 2 வசனம். 4 அதிகாரம் 2 வசனத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அருமையா சொன்னார். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 18 வசனத்திலே பார்க்கும் பொழுது 5 அதிகாரம் 18 இதெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். 18 எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது.
பிலிப்பியர் 4:6 பாருங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்தும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆக்கும். ஆகினாலே pray with praise and thanksgiving என்று இங்கிலீஷில் நான் எழுதியிருக்கிறேன். அவரை பிரைஸ் பண்ணுங்க, முதலாவது அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. நடக்கிறதுக்காய், நடந்து கொண்டு வர்றதுக்காய் அவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. அவருக்கு நன்றி சொல்ல 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 தேவன் நிச்சயமாய் மகிழ்வார். என்றால் ஒரு மனுஷனுக்கே ஒரு சின்ன காரியத்தை ஒன்று செய்வானால் என்ன செய்யணும்? உடனே தேங்க்ஸ்னும் பொழுது அவன் மிகவும் மகிழ்ந்து போவான். அவன் அந்த தேங்க்ஸை எதிர்பார்க்கிறான். அருமையான தேவஜனமே, தேவாதி தேவன் வானுடைய சிங்காசனம் பூமியிட பாதபடி இந்த சர்வத்தையும் சிஸ்டத்தை சர்வலோகாதிபதி உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? செய்த நன்மையை மறக்காமல் இருக்கிறேனா? நீங்களும் தேவன் செய்த நன்றியை மறக்காமல் இருக்கீங்களா? செய்களுக்கு நன்றி சொல்றீங்களா? தேவன் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். முதலாவது அவரை பிரைஸ் பண்ணுங்க, அவரை துதிங்க, அவரை ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்புறம் ஜப குறிப்புகளை, ஜப விண்ணப்பங்களை அவரத்தில் இறக்கி வைங்க. அந்த ஜபத்தை அவர் கேட்டிருக்கிறார். அவர் கேட்பார், அவர் தள்ள மாட்டார், அவர் கிருபையினாலே இறங்குவார். ஆமென் சொல்லுவோமா? இரண்டாவது காரியம் கொலோசியர் 3:13 கொலோசியர் 3:13 அங்கு பார்க்கிறோம். கொலோசியர் 3:13 ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைபாடு உண்டென்றால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். முதலாவது நன்றி சொல்லுங்க, பிரைஸ் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேங்க்ஸ் கிவிங் கொடுங்க. அவருக்கு எல்லாத்துக்கும் சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஜெபிங்க. ஜெபம் தேவன் ஏற்றுக்கொள்வார். அந்த ஜெபம் அவருடைய பர்வதத்தில் ஏற்றப்படும். அதை உன்னிப்பாய் செவிசாய்த்து கேட்கிறார். இரண்டாவது, ஒருவர் மேல் ஒருவருக்கு குறை இருக்குமானால், குற்றம் இருக்குமானால், ஏதாவது இருக்குமானால், மன்னிக்க முடியாது இருந்தாலும் கூட அதை மன்னிச்சிருங்க. அறிக்கையிட்டு முதலாவது அதை மன்னிச்சிருங்க. ஆண்டவரை, இப்படிப்பட்ட நிலைமையில, இப்படிப்பட்ட இடத்துல இப்படியாய் நடந்து கொண்டேன், அவரை புண்பட நான் பேசிவிட்டேன், இல்லை இப்படியாய் நான் செய்து விட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. முதலாவது மன்னிப்புகள், மன்னிச்சிட சொல்லுங்க, மறுபடியும் விட்டுடுங்க. திருப்பி போய் அந்த மாதிரி எந்த தவறுகளும் செய்யாதபடிக்கு முதல் மன்னிப்பு கேட்ட அந்த நிலைமையிலே எப்பொழுதும் இருந்து ஜெபிச்சு பாருங்க. ஆக ஒருவர் மேல் ஒருவருக்கு குறை இருக்குமானால் அதை மன்னித்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் தேவன் தள்ள மாட்டார். அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார். அந்த ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஒரு தீர்மானம் அப்படி எடுப்போமா? கர்த்தரை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாய் விருப்பமாய் இருக்கிறார். என் மகன், என் மகள் எப்பொழுது எதை ஜெபத்தில் கேட்பார்களோ அவளுக்கு நான் இதை செய்ய வேண்டும் என்று அவர் மிகவும் ஆவலாய் காத்திருக்கிறார். ஆகினால்தான் அவர் பார்த்தார். லூக்கா 23:34 வாசிக்கிறோம். இயேசு சிலுவையிலே ஒரு பிரேயர் எடுக்கிறார். நம்ம எல்லாம் குட் ஃப்ரைடேல அதை தியானிக்கிறோம். என்ன? பிதாவே இவர் செய்கிறது என்னதென்று செய்யாதபடி தெரியாதபடி செய்கிறபடியினால் இவர்களை மன்னியும். எந்த நிலைமையிலே அந்த மன்னிப்பை பிதாவிடத்தில் அவர் வேண்டிக் கொண்டார். எந்த நிலைமை அவருக்கு, நீங்கள் அதை பார்த்தால் தெரியும். அதை நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? அத்தனை வேதனைகளும், அவ்வளவு அவமானத்திலும், அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் கூட பிதாவிடத்திலே மற்றவர்களை மன்னிக்க முடியாது அவர் கேட்டு, அவர் மன்னிக்க முடியாது சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே மத்தேயு 5:23-24 கூட உங்களுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் சகோதரத்திலே ஒப்புரோதமாகி அவர் மன்னித்து அவரோடு சமாதானமாகி வந்து மறுபடியும் காணிக்கப்பட்டிலே காணிக்கப்படும் பொழுது அந்த காணிக்கை தேவன் அங்கீகரிக்கிறார். என் அருமையான தேவஜனமே, அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறார். அந்த ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார். அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார். அந்த ஜெபம் அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆகினாலே நிச்சயமாகவே நம்ம ஜெபத்தை கேட்பார். ஆகினாலே pray with praise and thanksgiving, pray with forgiveness. ஆமென் சொல்லுவோமா? pray with forgiveness. மூன்றாவதாக மார்க் 11:24 மார்க் 11:24 என்ன சொல்லப்படுகிறது? மார்க் 11:24 நீங்களும் எடுத்து வாசி பாருங்க. மார்க் 11:24. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். எவைகளை ஜெபத்திலே கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் நான் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலே சேர முடியாது. தேவனிடத்திலே நாம் தேவனை நிச்சயமாய் தரிசிக்க முடியாது.
விசுவாசமான ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று இருக்கிறார். ஆக விசுவாசித்தால் எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுவோமா? விசுவாசமாய் இல்லாதபடி ஜெபிப்போமானால் அது தேவனுக்கு பிரியமாய் இருக்காது. ஆகையினாலே கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்துல எந்த விதத்திலும் டவுட் வரக்கூடாது, ஒரு எள்ளளவும் சந்தேகம் வரக்கூடாது. ஆகினாலே அவர் சொல்லுகிறார், pray with belief and without doubt. சந்தேகம் வரக்கூடாது, வித் பிலீஃபோடு ஜெபிக்கணும். ட்ரஸ்ட் அப்பான் காட், எல்லா நம்பிக்கை அவர் மேல வைங்க. கர்த்தர் நிச்சயமா உங்கள் பிரேயரை, உங்கள் ஜெபத்தை தேவன் அங்கீகரிப்பார். யாக்கோபிலே நான் ஏற்கனவே என்னுடைய செய்திகளை சொல்லுது, சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்பட்டு இப்படி கிடைக்குமா அப்படி கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஆகினாலே அப்படி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவர் செவிஞ்சாய்க்க மாட்டார், பதில் கொடுக்க மாட்டார். ஆகினாலே ஜெபத்தை நிச்சயமாய் கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நம் ஜெபத்தை அவர் கேட்பார். ஆமென் சொல்லுவோமா? ஜெபத்தை அவர் கேட்பார், நிச்சயமாய் கேட்பார். கவலைப்படாமல் இருங்கள், ஆனால் சந்தேகப்படாதபடி விசுவாசத்தோடு ஸ்ட்ராங்கா கேளுங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜெபத்திலே நிச்சயமாய் அங்கீகரிப்பார், ஜெபத்தை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நீங்கள் நானும் வாசிப்போமானால், எபேசியர் 6:18 அங்கே என்ன சொல்லப்படுகிறது? எபேசியர் 6:18 எடுத்து வாசிங்க பார்ப்போம். 6:18 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதை மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தங்களுக்கும் வேண்டுதலும் விழித்துக் கொண்டிருங்கள். சகல ஆவியினாலே ஜெபம் பண்ணி, pray in spirit. ரொம்ப அருமையா சொல்ல, pray with spirit. அனலும் இல்லாதபடி குளிரும் இல்லாதபடி இப்படி இல்லாதபடி ஏதோ ஜெபிக்க சொன்னோம், ஜெபிக்கணும். with spirit, ஆவியிலே நிறைந்து ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். வஸ்திரத்தை அல்ல, இருதயத்தை கிழித்துக் கொள்ளும். ஆமென் சொல்லுவோமா? ஆவியோடு நிறைந்து ஜெபிக்கணும். அந்த ஆவியோடு நிறைவதற்கு தான் முன்னதான படிகள் இதெல்லாம். சோதரன் சொல்லுங்க, மன்னிப்பு கேளுங்க, எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு வாங்க. இதெல்லாம் வந்து சுத்தி உடைச்சு வந்துட்டா ஆவியான கிரியை செய்ய ஆரம்பிச்சிடார். ஆமென் சொல்லுவோமா? ஆவியான கிரியை செய்ய ஆரம்பிச்சிடார். ஆவியான உங்களுக்குள்ளாய் இறங்குவார் பலமா. ஆவியானவருக்கு வரும் பொழுது என்ன நடக்கிறது என்று தெரியாது. அவ்வளவாக கர்த்தர் உங்களுக்கு வல்லமையான ஜெபத்தையும் ஜெப விண்ணப்பங்களையும் ஜெப வேண்டுதல்களையும் தருவார். அவர் தள்ளமாட்டார், அதுக்கு செவி கொடுப்பார். ஏனென்றால் ஆவிலே நிறந்து ஜெபிக்கும் பொழுது பக்கத்துல அக்கத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அவரோடு தான் பேசிக்கொண்டிருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். ஆவிலே நிறைந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை தள்ளாமல் கேட்கிறார். அடுத்ததாக லூக்கா 22:42. லூக்கா 22:42. லூக்கா 22:42 என்ன சொல்லப்படுகிறது? 22:42. 22:42 வாசிக்கும் பொழுது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தப்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். இது இயேசுநாதர் செய்த ஜெபம். என் அருமையான தேவகுமார், என் சர்வலோகாதிபதி கத்தாதி கத்த தேவாதி தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் கடவுள், ஆறுதலின் தேவன், கர்த்தருடைய தோட்டத்தில் ஜெபித்து ஜெபம். இது என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்தமான ஜெபத்தை இப்படி ஒப்பு கொடுங்க. அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். அதனாலே அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14 வசனத்திலே, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென் சொல்லுவோமா? நாம் எதை கேட்டாலும், யோவான் 16:14, அவர் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன் என்று சொன்னார். எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைங்கள், கேட்கிறவனுக்கு தான் கொடுக்கப்படும். அதில்லாத வெளிப்படுத்தல் 3:14, அனலும் இல்லாதபடி குளிரும் இல்லாதபடி இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்கிறார். அப்படி இல்லை, சித்தத்தோடு, according to God's will. ஆமென். கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த ஜெபத்தை எடுத்து வச்சீங்கன்னா அவர் செவி சாய்ந்திருக்கும்.
அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக மத்தேயு 18 அதிகாரம் 19, 20. Matthew chapter 18 verses 19 and 20. மத்தேயு 18 அதிலே 19, 20 எடுத்தவர்கள் வாசியுங்க. 18, 18ல 19, 20. 19, 20ல அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போமானால், வேதம் சொல்லுகிறது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகவும் பூமியிலே ஒருவனப்பட்டிருந்தார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருக்கிறேன் என்றார். ஒருமனப்பாடு, ஒன்னஸ். எங்காவது 2 பேர் போய் ஜெபிக்க போறோம், இல்ல கணவன் மனைவி ஜெபிக்கிறாங்க, இல்ல பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, இல்ல குடும்பமாய் ஜெபிக்கிறோம், இல்ல சபையில 2 பேர் போய் ஜெபிக்கிறோம், ஏதோ போற வழியில எங்க ஒரு இடத்துல 2 பேர் கரம் கோர்த்து ஜெபிக்கிறோம். ஒருமனப்பாடு. ஒருமனப்பாடோடு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த ஜெபத்தை தேவன் தள்ள மாட்டார். அந்த ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுப்பார். அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, செவி கொடுத்தார் கேட்டார் என்று சொல்லும் போல, நீங்களும் நானும் செவி அவர் கொடுப்பார், அதை கேட்பார். ஆகினாலே அந்த ஒன்னஸ் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலையிலே அடைத்து போட்டிருக்கிறார்கள். பேதுருக்காய் சபையாரெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார். ஒருமனப்பட்டு, ஒருமனப்பாடு, ஒன்னஸ். அந்த ஃபெலோஷிப் இருக்குமானால், அந்த ஒருமனப்பாடு இருக்குமானால், தேவன் அந்த ஜெபத்தை தள்ளவே மாட்டார். அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். ஆகினாலே ஜெபத்தை கேட்டார், என் ஜெபத்துக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தை தள்ளாமலும் அவர் கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்தார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுக்கு பிரியமுள்ள தாயே, தகப்பனே, பிள்ளைகளே, தேவன் உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் கேட்கிறார். ஆகினாலே இந்த காரியங்களை ஒவ்வொரு ஜெபத்திலும் நாம் மன்னிப்பு இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்றால் மன்னிக்கவும், அவரை பிரைஸ் பண்ணி அவர் செய்த காரியங்களுக்கு நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்திரிச்சிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அவரும் விசுவாசத்தோடு கூட ஆவியிலே நிறைந்து ஒரு ஒருமனப்பாட்டோடு தேவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுது தேவன் இந்த ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதித்து இந்த ஜெபத்தை பிதாவிடத்திலே ஏறெடுத்து பிதாவிடத்திலிருந்து பதிலை வாங்கி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்தருளி தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமீன் சொல்லுவோமா? ஆகினாலே தேவனிடத்திலே ஜெபத்தோடு நிற்கிற எந்த பிள்ளைக்கும் அவர் முகத்தை சுளிக்கிறவர் அல்ல, அவர் முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறவரும் அல்ல, அவர் பதில் கொடுக்காதவரும் அல்ல. அவர் பதில் கொடுப்பார், அவர் தள்ள மாட்டார், அவர் செவி கொடுப்பார், அவர் செவி கொடாமல் இருக்க மாட்டார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிக்காமல் இருக்க மாட்டார். அவருடைய ஆசீர்வதிக்காதபடி அவர் கரம் குறுகி போனதில்லை. அவர் கரம் வல்லமையான கரம், ஒவ்வொரு சிரசின் மேலும் வல்லமையான கரம் அமரும். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பம் சுகித்திருக்கும், பிள்ளைகள் சுகித்திருப்பார்கள், உங்களுடைய வியாபாரம் சுகித்திருக்கும், உங்களுடைய தொழில் இன்னும் உங்களுடைய வேலைகள் சுகித்திருக்கும், உங்களுடைய ஊழியம் சுகித்திருக்கும். எல்லாவற்றுக்கும் காரணம் பேசா இருப்பது ஜெபம். அந்த ஜெபத்தை விடாதபடி இப்படியாகவே நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் 100% இதற்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையான சகோதரி, சகோதரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுக்கு பிரியமுள்ள தாயை, தகப்பனே, பிள்ளைகளை, இப்பொழுதும் என்னுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய ஊழியம் ஓபன் டோர் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், திறந்த வாசல் சுவிசேஷ தமிழ் திருச்சபை. அதில் ஊழியனாக இருக்கிறேன். எங்களுக்காக எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபிச்சு கொடுங்க. உங்களுக்கு ஜெப தேவைகள் ஏற்பட்டால், உங்களுக்கு தேவைப்படுமானால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள www.opendoorgospel.com என்கிற எங்களுடைய வெப்சைட், அதில் போனோம்னால் அதில் கான்டாக்ட்ஸ் இருக்கிறது. இல்லை என்றால் இமெயில் அட்ரஸ் opendoorgospel@gmail.com. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுக்காய், இப்பொழுதும் உடைய கர்த்தாவை ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தேவனாகி கர்த்தர் இவ்வளவு நேரம் ஆவியானவர் எங்களோடு இதை பேசி எங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். உமக்கு நன்றி. ஆண்டவரே, பிள்ளைகள் என்னென்ன வேண்டி நிற்கிறார்கள், இப்பொழுது என்ன வேண்டி நிற்கிறார்கள், இப்பொழுது உங்களுடைய சன்னிதானத்தில் உங்களுடைய சமூகத்தில் என்ன ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், என்னென்ன வேண்டி ஆண்டவரை நிற்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆண்டவரை
என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்காதபடி ஆண்டவரே, தடை செய்கிற பொல்லாத சத்துரு இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறேன். கர்த்தருடைய கரம் தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. நீ நிச்சயமான இடத்துல வந்தவுடனே நீ புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமை உங்கள் ஒருவருக்கே ராஜாம், நேற்று மின்னணும் மாறாத ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் கெஞ்சுகிறோம், ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாயிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.